இன்னைக்கு சண்டே, சஷ்டி விரதம் நிறைய பேர் இருக்கிறதால இன்னைக்கு சண்டே. கண்டிப்பா நிறைய பேர் வீட்ல இன்னைக்கு நான்வெஜ் இருக்காது, கண்டிப்பா வெஜ் தான் சமைப்பீங்க. என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சே இருக்கீங்களா? வீட்ல மாங்காய் முருங்காய் கிடைச்சதுன்னா பட்டுன்னு இந்த மாதிரி மாங்காய் முருங்காய் போட்டு ஒரு காரசாரமா லைட்டா புளிப்பு தூக்கல ஒரு புளிக்குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்க. இந்த சண்டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஆயிடும். காரக்குழம்புனா யாருக்கு தான் பிடிக்காது? அதுலயும் இந்த மாங்காய் முருங்கைக்காவோட வாசத்தோட சாப்பிடும் போது சொல்லவா வேணும். அதுக்கு முதல்ல ஒரு சட்டியில 3 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறம் 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 15 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குழம்புக்கு நிறைய பூண்டு போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். இது கூடவே ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி, தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மாங்காய் முருங்கைக்காவை சேர்த்துட்டு கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியையும் கரைச்சி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை மட்டும் தூவி விட்டு சுட சுட சாதத்துல ஒரே ஒரு அப்பளம் மட்டும் வச்சு இந்த குழம்பை ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. அடடா, சொல்ல வார்த்தையே இல்லைங்க.